அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். எனக்கு ரொம்ப 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 மகிழ்ச்சியான ஒரு நாளாகும். ஏஜேகே இன்ஸ்டிடியூஷனில் இருந்து நம்ம தமிழ்நாடு, கர்நாடகா, பாண்டிச்சேரி, கேரளா 4 ஸ்டேட்டில் உள்ள நல்ல டீச்சர்ஸ், நல்ல மாணவர்களுக்கு நிறைய சர்வீஸ் பண்ணக்கூடிய டீச்சர்ஸை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு பரிசு வழங்குகின்ற ஒரு விழாவாகும். இந்த விழாவில் கலந்து கொண்டதுக்கு ரொம்ப ரொம்ப நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். மற்றபடி பார்த்திங்கன்னா அவங்க இந்த இன்ஸ்டிடியூஷனில் அவங்க அப்பாவுக்கு பேர்லையாக்கும் இந்த ஃபங்க்ஷனே நடக்குது. இப்படி நடக்கும்போது அவங்க அப்பா பார்த்திங்கன்னா சுவாலஜி படித்து இவ்வளவு ஒரு உலகத்தில் ஒரு பெரிய சாதனையெல்லாம் செய்து பெரிய ஒரு ஆராய்ச்சியாளராக இருந்ததெல்லாம் உலகத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த எக்ஸிபிஷன் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த தருணத்தில் நீங்கள் எல்லாம் அங்கே வந்திருக்கிறது உங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த விண்வெளி திட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்ம பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு தலைமையில் நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ பெரிய பெரிய திட்டங்கள் இருக்குது. நம்ம விண்வெளியில் விண்வெளி நிலையம் அமைக்கின்ற திட்டம், ஆட்களை நிலாவுக்கு அனுப்பி திருப்பி வரக்கூடிய திட்டங்கள், அது மாதிரி நிறைய திட்டங்கள் இருக்குது. அதனால் வெளிநாட்டுகளோட நம்ம நிறையா நட்புள்ள நாடுகளோட நிறையா சேர்ந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 60 நாடுகளுக்கு கூட நம்மளுக்கு தொடர்புகள் இருக்குது. இப்படி சேர்ந்து செய்கிறது நல்லது. இன்ஜினியரிங் காலேஜில் ப்ராக்டிக்கல் எஜுகேஷன் இப்போ ரொம்ப தேவை அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்குது சார். தியரிட்டிக்கலாகவே அதிக ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னா ப்ராக்டிக்கல் நாலேஜ் குறைவாக இருக்குங்க, நீங்களாக இருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது. இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் இன்ஜினியரிங் காலேஜஸில் தேவையாக இருக்குது? இந்திய மாணவர்கள் பார்த்திங்கன்னா இந்த ப்ராக்டிக்கலும் வேணும், தியரியும் வேணும், ரெண்டும் ஈக்குவலாக வேணும். இந்த மாணவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய அறிவுரை பார்த்திங்கன்னா, ஒன்று நல்லா படிக்கணும், ரெண்டாவது ஒரு ஓவரால் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட். இந்த புக்குன்னு மட்டும் இருக்கக்கூடாது, ஓவரால் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் இருக்கணும், நல்லவர்களாக வளரணும். இந்த 3 அறிவுரைகள் தான் நான் சொல்கிறேன். நிறைய சேட்டலைட்டில் அனுப்ப போகிறோம். நிறைய ஒர்க்கு நடந்துகிட்ருக்கு. நாங்கள் பாரத பிரதமர்கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு அப்புறம் அனௌன்ஸ் ஆமாம். இல்லைங்க, அதனால ககன்யான் மிஷனுக்கு இம்பேக்ட் இருக்காது. நான் அன்னைக்கு சொன்னது போல் இந்த நாங்கள் இது பிஎஸ்எல் 4 கட்ட ராக்கெட் ஆகும். 3 கட்டங்கள் நல்லா ஒர்க் பண்ணிச்சு. 3ஆவது கட்ட தொடக்கத்தில் கொஞ்சம் பாதை மாறி போயிருக்கு. அதை படிச்சுட்ருக்கோம். அதுக்கும் ககன்யான் இதுக்கும் அதனால ககன்யான் திட்டம் ஒன்று அதுக்கு பாதிப்பு இருக்காது.